வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்க இலக்கியம் அப்புறம் சங்கம் அருவிய காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய பேசிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சங்க இலக்கிய தகவல்கள் வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சங்கம் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சங்கம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பாண்டிய மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து புலவர்களை வந்து கூட்டி வச்சு தமிழ் நூல்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமாக புதிய நூல்களை வந்து இயற்றியிருப்பாங்க. அப்போ பாண்டிய மன்னர்களால் இயற்றப்பட்ட அந்த அவைக்கு பேர் தான் வந்து சங்கம். சரி, இப்போ நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் எழும், தமிழ்நாட்டை வந்து மூவேந்தர்கள் அப்புறம் பல மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க, அரச வம்சங்கள்லாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்கல்ல, இவங்களில் வந்து சேரர்கள், சோழர்கள் மற்றும் பிறர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழுக்கு பங்களிப்பு செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் இவங்களை எல்லாரையும் விட கம்பேர் பண்ணுறப்ப பாண்டியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மிகச்சிறந்த பங்களிப்பை வந்து தமிழ் இலக்கியங்களுக்கும் தமிழ் நூல்களுக்குமே வந்து செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள். சரிங்களா? அப்போ பாண்டிய மன்னர்கள் வந்து தமிழுக்கு வந்து சிறந்த தொண்டை வந்து ஆற்றியிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த புலவர்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூடி வந்து தமிழ் இலக்கியங்களை வந்து எழுதியிருப்பாங்க அல்லது வளர்த்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அந்த காலத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா சங்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த காலத்தை என்னன்னு சொல்கிறாங்க, சங்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த சங்க காலத்திற்குரிய கால வரையறையா வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு அதிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு இருக்கு இல்லையா, இதற்கு இடைப்பட்ட காலத்தை வந்து சங்க காலத்திற்குரிய கால வரையறையா வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கால வரையறைகளை பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கருத்துக்கள் வந்து வேறுபாடாக வந்து சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிமு 3 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக கிமு 2ல இருந்து கிபி 2 வரை இதற்கு இடைப்பட்ட காலத்தை வந்து சங்க காலமாக ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ், அதில் அதாவது 12th சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை இதற்கு இடைப்பட்ட காலத்தை வந்து சங்க காலமாக வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ ஏன் வந்து இந்த நூல்களுக்கு சங்க இலக்கியம் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, 2 விதமான கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து இது சங்க காலத்தில் வந்து இயற்றப்பட்டதால இதை சங்க இலக்கியங்கள் அப்படின்னும், சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வஜ்ரநந்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு சங்கம் வச்சுருந்தாரு, அந்த சங்கத்தில் இந்த நூல்கள் எல்லாமே தொகுத்திருப்பாங்க. சரிங்களா? அதனால வந்து இந்த நூல்களுக்கு சங்க இலக்கியம் அப்படின்ற பேர் வந்ததாகவும் சிலர் சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த சங்க இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையானது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பழமையான மொழிகள் நிறைய இருந்தது, இப்போவும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பல மொழிகள் வந்து காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. தமிழ் வந்து இப்போவும் இருக்கக்கூடிய உலகிலேயே மிக பழமையான மொழிகளில் ஒன்று. இப்போ தமிழ் மாதிரியே மற்ற சில மொழிகள் எல்லாமே உலகத்தில் பழமையான மொழிகள் இப்போவும் பேசப்பட்டிருக்கு இல்லையா, அந்த மொழிகள்லேயே வந்து இருக்கக்கூடிய இலக்கியங்களில் மிகவும் பழமையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் தான். சரிங்களா? ஓகே, நம்மளுடைய சங்க இலக்கியங்களை செவ்வியல் இலக்கியம் அப்படின்னும் உயர்தனி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து காலத்தால் முற்பட்டது. ரெண்டாவது, நம்மளுடைய சங்க இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா இலக்கிய வளம், இலக்கண வளம், பொருள் வளம், சொல் வளம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சிறப்பு தன்மைகள் இருப்பதால் நமக்கு நம்மளுடைய அந்த சங்க இலக்கியங்களை வந்து செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்க இலக்கியங்களை வந்து திணை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்களை வந்து சொல்வதால வந்து திணை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்ற அர்த்தம். சரி, ஓகே. நம்மளுடைய சங்க இலக்கியங்களை 2 விதமாக பிரிக்கிறாங்க. அகப்பாடல்கள், அதாவது அகத்திணை பாடல்கள், அப்புறம் புறத்திணை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிக்கிறாங்க. அகத்திணை பாடல்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 2 கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆண் ஒரு பெண், இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 கேரக்டருக்கு இடையில நடக்கக்கூடிய செயல்கள் வந்து வெளியில் சொல்ல முடியாததாக இருந்தால் அதை வந்து அகத்திணை பாடல்களில் வகைப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய செயல்கள், அதாவது வெளியில் சொல்ல முடியாத செயல்கள்னா காதல் அப்புறம் காமம், இது 2யுமே வந்து வெளியில் சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரி பாடல்களை வந்து அகத்திணையில் வந்து வச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்திர கூற்றுகளாக இருக்கும். பாத்திர கூற்றுகள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாடல் இருக்குன்னா ஒரு கேரக்டரே வந்து இந்த பாடலை வந்து பாடுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தலைவன் இருக்காங்க, ஒரு தலைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோன்னா, தலைவனுடைய நண்பனாவோ அல்லது பெற்றோராவோ அல்லது தலைவியுடைய தோழியாவோ அல்லது அவங்களுடைய பெற்றோரோ அல்லது உறவினரோ யாரோ ஒரு கேரக்டர் வந்து அந்த பாடலை வந்து பாடுவதாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா புறத்திணை பாடல்கள். இதை வந்து எதில் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியில் சொல்லக்கூடிய செயல்களாக இருக்கும், அதை வந்து புறத்திணை பாடலில் வச்சிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வீரம், போர், வெற்றி, அப்புறம் கொடை, அப்புறம் அறம், பக்தி, அப்புறம் பொருள் ஈட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து புறத்திணை பாடல்களில் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா புறத்திணை பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு புலவர் வந்து பாடுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு புலவர் வருவார், ஒரு மன்னர் இருப்பார், அந்த மன்னருடைய வீரம், அது மாதிரி கொடை, அவருடைய போர், வெற்றி, இந்த மாதிரியான சில விஷயங்களை அவர் வந்து புலவர் பாடுற மாதிரி இருக்கும்.
ஓகே, இத்தகைய அந்த புலவர்களால் பாடக்கூடிய அந்த பாடல்களை வந்து புறத்திணை பாடல்களை வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, அது மாதிரி நம்மளுடைய அந்த சங்க இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, இதுல பார்த்தீங்கன்னா உள்ளுரை அப்புறம் இறைச்சி போன்றவை வந்து மிகுதியாக காணப்படும். சரிங்களா? இப்போ உள்ளுரை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். உள்ளுரை அப்படின்னா உள்ளே உறைந்து இருப்பது, அதாவது தங்கி இருப்பது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ புலவர் வந்து ஒரு பாடல்ல வந்து ஒரு கருத்தை சொல்லுவாரு. ஆனா அந்த பாடல்லையே வந்து வேறொரு ஓமை வந்து சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? மறைமுகமாக அதையும் சேர்த்து தான் வந்து அந்த பாடலினுடைய பொருளை வந்து நம்ம தெரிந்து கொள்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை வந்து உள்ளுரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இறைச்சி அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். இறைச்சி அப்படின்றத இறை அப்புறம் சி அப்படின்னு பிரிக்கிறாங்க. இறை அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதற்கு வந்து 3 விதமான பொருள்கள் இருக்கு. விலங்கின் ஒரு பொருள் இருக்கு, அதுக்கப்புறம் விருப்பம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு, அது இல்லாம சுற்றி அதாவது வளைத்து பேசுதல் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இறைச்சி அப்படின்றது பாடல்ல எங்க வரும் பார்த்தீங்கன்னா கருப்பொருள்ல தான் வரும். சரிங்களா? ஓகே, இந்த இறைச்சியை வந்து பெரும்பான்மையை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, அதாவது பறவைகள் அல்லது விலங்குகள் இதன் வழியாக தான் வந்து இறைச்சி வந்து வெளிப்படுத்துவாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா இந்த இறைச்சி அப்படின்றது ஒரு புலவர் வந்து ஒரு கருத்தை வந்து டைரக்டா சொல்ல மாட்டாரு, சுத்தி வளைச்சு இந்த பறவைகள் அல்லது விலங்குகள் மூலமா வந்து சொல்ற மாதிரி வந்து இந்த பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து அதான் சொன்ன மாதிரி இந்த கூறுவோரின் விருப்பத்தை வந்து நேராக உணர்த்தாமல் சுற்றி வளைத்து குறிப்பாக உணர்த்துவார்கள். சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய அந்த சங்ககால இலக்கியங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா 18 மேற்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த 18 அப்படின்றது 18ஐ குறிக்கும். சரிங்களா? மேல் அப்படின்னா பெரிய அப்படின்றத குறிக்கும். கணக்கு அப்படின்றது 2 விதமான பொருள் தருது. ஒன்று நூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கணக்கு அப்படின்னா நூல் அல்லது இலக்கியம் அப்படின்ற பொருளை வந்து தருகிறது. சரிங்களா? ஓகே, இப்போ மூன்றாவது வந்து இந்த ரத்தின சபாபதி அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. இவர் வந்து கணக்கு அப்படின்றதற்கு அறம் அப்படின்ற ஒரு பொருளையும் வந்து சொல்றாரு. சரி, ஓகே. இப்போ இந்த 18 மேற்கணக்கு நூல்கள் இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணும்னா 2 விதமான பொருள்களை பாடுது. ஒன்று சரி 2 விதமான கருத்துக்களை பாடுது. ஒன்று வந்து அறம் அப்புறம் இன்பம், இது ரெண்டையும் வந்து பாடுது. அது எப்படி பாடுதுன்னா வாழ்வியலை வந்து தெளிவா விவரிச்சு சொல்லி அதன் மூலியமா அறத்தையும் இன்பத்தையும் பாடுவதாக இந்த பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த சங்க காலத்துல வந்து புலவர்கள்லாம் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, இவங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவர்களால் இயற்றப்பட்ட அந்த செய்யுட்களை சான்றோர் செய்யுட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. யார் அப்படின்னா தொல்காப்பியத்திற்கு ஒருத்தர் வந்து உரை எழுதியிருப்பாரு. அவர் வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த சங்க காலத்துல அந்த புலவர்களால் இயற்றப்பட்ட அந்த பாடல்களை வந்து சான்றோர் செய்யுட்கள் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து நக்கீரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது சங்க காலத்துல நூல்கள்லாம் இயற்றப்பட்டது, அதை எல்லாத்தையுமே வந்து சங்க நூல்கள் அல்லது சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் தான். ஓகே, இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா தொல்காப்பியத்தில் களவியல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து இவர் வந்து உரை எழுதியிருப்பாரு. ஓகே, இப்போ நம்மளுடைய அந்த சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா 8 தொகை அப்புறம் 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 நூல்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ தொகை அப்படின்னா என்னன்னு பார்க்கணும், பாட்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். பாட்டு அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு புலவர் ஒருவர் இருப்பாரு, அவர் வந்து பாடிய பாடல் தான் வந்து, அதாவது தனிநபரால் பாடப்பட்ட பாடல் வந்து பாட்டுன்னு சொல்லுவாங்க. தொகை அப்படின்னா இந்த மாதிரி வெவ்வேறு தனிநபர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாமே பாடின பாடல்களை சேர்த்து ஒண்ணா வச்சிருப்பாங்க, அதுதான் வந்து தொகை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ 8 தொகையில என்னென்ன நூல்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ 8 தொகையில என்னெல்லாம் நூல்கள் இருக்கு அப்படின்றத ஒரு பழமையான தமிழ் பாடல் வந்து இங்க சொல்லியிருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றோர் ஏத்தும் கலியோடு, அகமும் புறமும் இத்திரத்த 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு 8 தொகை நூல்களில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து சொல்லுது. சரிங்களா? ஓகே, இப்போ 8 தொகையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரிங்களா? ஓகே, இந்த 8 நூல்களை வந்து அகத்திணை பாடல்கள், புறத்திணை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. சரிங்களா? அகத்துல பார்த்தீங்கன்னா 5ம், புறத்திணையில 2ம், அகமா புறமா அப்படின்னு சொல்ல முடியாத நூல் ஒன்று இருக்கு. சரிங்களா? அது என்னன்னா பரிபாடல். ஓகே, இப்போ புறத்துல வந்து 2 நூல்கள் சொல்லியிருக்கோம், அது என்னன்னா பதிற்று 10ம் புறநானூறும். மீதி இருக்கக்கூடிய 5 நூல்கள் வந்து அகத்துல வந்து வச்சிருக்காங்க. என்னன்னு பாருங்க, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. சரியா? இந்த 5மே வந்து அகநூல்களில் வச்சிருக்காங்க. புறநூல்களில் 2 சொன்னோம், அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல். சரிங்களா? இதுல பாடலால் பெயர் பெற்ற நூல் வந்து 2 இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. சரிங்களா? இது வந்து கலிப்பாவால் ஆனது. சரிங்களா? இதை வந்து பரிபாட்டுன்னு சொல்றாங்க, பரிபாடலை பரிபாட்டுன்னு சொல்றாங்க. இந்த கலிப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கணத்துல வந்து பார்க்குறப்ப நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த 8 நூல்களில் வந்து எது காலத்தால் முந்தியது அப்படின்னு பார்க்கணும், எது பிந்தியது அப்படின்னு பார்க்கணும். முந்தியதுனா முன்னாடி எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது முன்னாடி எழுதப்பட்டது எதுனா புறநானூறு, பின்னாடி எழுதப்பட்டது பார்த்தீங்கன்னா 2 பாடல் இருக்கும், அது வந்து கலித்தொகை அப்புறம் பரிபாடல். இந்த 2 நூல்களுமே வந்து அதாவது பாடல்களுமே வந்து பின்னாடி எழுதப்பட்டிருக்கும்.
ஓகே, இப்போ வந்து 10 பாட்டுல என்னெல்லாம் நூல்கள் இருக்கு அப்படின்றத ஒரு பழமையான பாடல் வந்து சொல்லுது. அதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா, முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 அப்படின்னு சொல்லிட்டு 10 பாட்டுல இருக்கக்கூடிய அந்த நூல்களை வந்து ஒரு பழமையான பாடல் வந்து சொல்லுது. சரியா? ஓகே, இப்போ என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபா நாற்றுப்படை, பெருபா நாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, அப்புறம் மலைப்படுகடம் அப்படின்னு சொல்லிட்டு 9 நூல்கள், அதோட நெடுநல் வாடை இதுவும் சேர்ந்து 10 நூல்கள் இருக்கு. சரிங்களா? ஓகே, இதுல வந்து அகம் சார்ந்த நூல்கள் வந்து 3 நூல்கள் இருக்கு. சரிங்களா? புறம் சார்ந்த நூல்கள் வந்து 6 நூல்கள் இருக்கு. அகமா புறமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தெளிவா சொல்ல இயலாத ஒரு நூல் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. இப்போ அகம் சார்ந்த நூல்கள் வந்து குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, அப்புறம் பட்டினப்பாலை. சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய 6மே வந்து புறம் சார்ந்த நூல்கள். அது என்னன்னு பாருங்க, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, அப்புறம் இந்த சிறுபானாறு, பெரும்பானாறு, அதுக்கப்புறம் இந்த மதுரை காஞ்சி, அப்புறம் இந்த மலைப்படுகடம், இது 6மே பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்த நூல்களில் வருது. ஓகே, இதுல வந்து எது சிறிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 10 பாட்டுல இருக்கக்கூடிய சிறிய அடிகளை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு தான். அதுல 103 அடிகள் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதுல பெரிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. இதுல பார்த்தீங்கன்னா 782 அடிகள் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 10 பாட்டுல பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை அப்படின்ற பேர்ல பார்த்தீங்கன்னா, அதாவது டைரக்டா நேம்லேயே ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நூல்கள் வந்து 4 நூல்கள் இருக்கும். சரிங்களா? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை. இது இல்லாம இந்த மலைப்படுகிராம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து கூத்தராற்றுப்படை அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. கூத்தராற்றுப்படை அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அப்ப இதோட சேர்த்தோம்னா ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை வந்து 5 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இந்த ஆற்றுப்படை நூல்களே வந்து எது சிறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணர் ஆற்றுப்படை. இதுல வந்து 248 அடிகள் இருக்கும். பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைப்படுகடாம். இதுல பார்த்தீங்கன்னா 583 அடிகள் இருப்பதாக சொல்றாங்க. ஓகே, இதுல வந்து இந்த 10 பாட்டுல வந்து திணையால் பெயர் பெற்ற நூல்கள் வந்து 4 இருக்கும். என்ன அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, அப்புறம் மதுரை காஞ்சி. இதுல அகம் சார்ந்தது 3. என்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, பட்டினப்பாலை 3. புறம் சார்ந்தது 1 எதுனா மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது இல்லாம காலத்தால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்னன்னா நெடுநல் வாடை. சரியா? இது வந்து அகமா புறமா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஓகே, இப்போ சங்க இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, இதுல வந்து டோட்டலா எவ்வளவு பாடல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2381 பாடல்கள் இருக்கு. இதுல அகத்திணை பாடல்கள் வந்து 1862, புறத்திணை பாடல்கள் வந்து 519 இருக்கு. சரிங்களா? இப்போ சங்க காலத்துல இருந்த புலவர்களின் எண்ணிக்கை 473. அதுல 49 பேர் பெண் புலவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இவ்வளவு பாடல்கள் இருக்கு, 2381 பாடல்கள் இருக்கு. இதுல வந்து அதிக பாடல்கள் எழுதியவர் யாருன்னா கபிலர் தான். இவர் வந்து ஒரு 235 பாடல்கள் பாடியிருப்பாரு, எழுதியிருப்பாரு. இதுல ஒரே ஒரு பாட்டை வந்து கணியன் பூங்குன்றனார் வந்து பாடியிருக்காரு. அது என்ன நமக்கு தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற பாடல். சரி, அடுத்து வந்து சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேர்லயே பாருங்க, சங்கம் மருவிய காலம். அதாவது சங்கம் அந்த அவை வந்து மறைஞ்சு போயிருக்கும் அல்லது அழிஞ்சு போயிருக்கும். அந்த காலத்தில் எழுந்த இலக்கியங்களை இவங்க என்ன சொல்றாங்க, சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இதற்கு உண்டான கால வரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு இருக்கு இல்லையா, இதற்கு இடைப்பட்ட காலத்துல வந்து இந்த இலக்கியங்கள் வந்து தோன்றி இருப்பதாக சொல்றாங்க. இதுதான் வந்து சங்கம் மருவிய கால இலக்கியத்திற்கான கால வரையறையா வந்து சொல்றாங்க. ஓகே, இதை வந்து 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு முன்னாடியே தெரியும் 18 அப்படின்னா 18, கீழ் அப்படின்னா சிறிய அப்படின்னு அர்த்தம், கணக்கு அப்படின்னா நூல் அல்லது இலக்கியம் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அப்ப 18 சிறிய இலக்கியங்கள் வந்து இதுல இருக்கும். சரிங்களா? இது வந்து நீதி இலக்கியம் அல்லது அறவியல் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல பெரும்பான்மையான நூல்கள் வந்து அறநூல்களாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சங்கம் மருவிய காலத்தை வந்து தமிழகத்தில் வந்து ஆட்சி புரிந்தவர்கள் யார் அப்படின்னா களப்பிரர்கள். இவர்களுடைய அந்த ஆட்சி காலத்திற்கான அந்த வரலாற்று குறிப்புகள் வந்து எதுவுமே இல்லை. அதனால இதை வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த இருண்ட காலத்துல இந்த இலக்கியங்கள் எழுதப்பட்டதால இதை வந்து இருண்ட கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இந்த சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் எல்லாமே வந்து வஜ்ர நந்தி இருக்கார் இல்லையா, அவருடைய சங்கத்துல வந்து இயற்றப்பட்டதாக சொல்றாங்க. சரி, ஓகே, இந்த சங்கம் மருவிய கால இலக்கியங்களுக்கு இலக்கணம் வந்து ஒரு நூல் வந்து வகுக்குது. அது என்ன அப்படின்னா பன்னிரு பாட்டியல். அது என்ன சொல்லுது அப்படின்னா அடி நிவிர்பு இல்லா செய்யுட் தொகுதியால அறம், பொருள், இன்பம் ஆகிய 3ஐயும் பாடுவதுதான் வந்து 18 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடி நிவிர்பு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அடிகளின் எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா?
இங்கே பார்த்தீங்கன்னா இது அறம் பொருள் இன்பம் அப்படின்ற மூன்றையுமே வந்து சங்கமருவிய கால இலக்கியங்கள் பாடுது. ஆனால் நம்ம 11 மேற்கணக்கில் என்ன பார்த்தோம், அது அறத்தையும் இன்பத்தையும் மட்டும்தான் பாடும், அது வந்து பொருளை பாடாது. சரிங்களா? ஓகே, இப்போ 11 கீழ்கணக்கு நூல்களில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நாலடி, நான்மணி, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150. சரிங்களா? அடுத்து திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, பழமொழி 400, கைநிலை, இந்த மாதிரி ஏதாவது சொல்ல மறந்துருந்தா சாரி. 18 நூல்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. இதை வந்து இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து தொகுத்தவர் யாரு, அப்புறம் தொகுப்பித்தவர் யாரு அப்படின்ற பேர் வந்து நமக்கு கிடைக்கல. சரிங்களா? இது வந்து எல்லாமே வெண்பா யாப்பு அப்படின்ற இதில் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த வெண்பா, கலிப்பா இதெல்லாம் வந்து நம்ம வந்து இலக்கணம் பார்க்குறப்ப நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், சங்க இலக்கியங்கள் அதை பற்றிய அடிப்படையான தகவல்கள், அப்புறம் சங்கம் அருவிய காலத்தில் தோன்றிய அடிப்படையான சங்கம் அருவிய காலத்தில் தோன்றிய அந்த நூல்களினுடைய அடிப்படையான தகவல்கள் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுங்க. ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.